ஐபிஎல் போட்டியானது ஒருபுறம் நடைபெற்று வரும் நிலையில் மறுபுறம் டி20 உலகக்கோப்பையானது நடைபெற உள்ளது. இதில் குறிப்பாக இந்திய பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் பதவிக்காலம் டி20 உலகக்கோப்பையுடன் நிறைவு பெற உள்ளது. எனவே டி20 உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய பயிற்சியாளர் யார் என்பது ரசிகர்கள் மத்தியில் ஆர்வத்தை தூண்டியுள்ளது. காரணம் 2022 டி20 உலகக்கோப்பை செமிஃபைனல், டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல், ஆசிய கோப்பை வெற்றி, ஓடிஐ உலகக்கோப்பை ஃபைனல் என ரோஹித் டிராவிட் கூட்டணி சிறப்பாக இருந்தது. எனவே இதனைத் தொடர்ந்து ராகுல் டிராவிட் பயிற்சியாளர் பதவிக்கு மீண்டும் விண்ணப்பிக்கப் போவதில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. எனவே இதன் பிறகு பார்த்தால் சிஎஸ்கே பயிற்சியாளர் ஃபிளமிங் மற்றும் ரிக்கி பாண்டிங் என இருவர் மீதும் பிசிசிஐ ஒரு கண் வைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக வெளிநாட்டு பயிற்சியாளரை நியமிப்பதில் பிசிசிஐ அதிகம் ஆர்வம் காட்டுவதாகவும் கூறப்பட்டு வருகிறது. ஃபிளமிங்கை பொறுத்தவரை சிஎஸ்கே உள்பட 4 அணிகளுக்கு பயிற்சியாளராக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ரோஹித், கோலி என சீனியர் வீரர்கள் மீண்டும் டிராவிட் தான் வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்கள். காரணம் 2025ஆம் ஆண்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி வருவதால் டிராவிட் மீண்டும் பயிற்சியாளராக வர கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் டெஸ்ட் போட்டிக்கு தனி பயிற்சியாளர், டி20 ஓடிஐ என இதற்கு தனியாக பயிற்சியாளர் என நியமிக்க முடியாது என்று பிசிசிஐ தரப்பில் கூறியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.